இங்கே இருக்கிறதுலே ஒரு வழியாக முக்கால்வாசி வந்து பார்த்தா வேறு வந்து முடிச்சிட்டேங்க. ஸோ இன்னும் இருக்கிறது இந்த கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த பக்கம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டுனா இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பில்லு அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் டைம் வச்சுருந்தாங்க. அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எடுத்துகிட்டு அப்படியே விட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காடு பிடிச்சிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வச்சு ஃபுல்லாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இறக்கும் எப்படி பார்த்தா பில்லு அதிகமாக தான் வரும். ஸோ அது வந்து எதுவும் பண்ண முடியாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தாங்க. ஸோ ஃபுல்லாக அந்த பக்கம் சாக்கு இது பார்த்தீங்களா, இன்னும் அது மட்டும் தான் எடுக்கிறது இருக்குது. இந்த பக்கம் ஓரளவுக்கு மோஸ்ட்லி வேலை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. வந்து பார்த்தா நேற்று இடத்துல லைனு. ஸோ இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா பொடி மண்ணுதாங்க. ஆனால் அந்த பழச கிழங்கு எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கிழங்குனால வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கட்டி எவ்வளோ பெரிய கட்டி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கட்டி எல்லாமே வந்து இல்லாமல் நம்ம வந்து எடுத்து வைக்கணும். ஏன்னா அது மாதிரி எடுத்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து உள்ள வேர் இறங்கினா கிழங்கு பெருசாக நிற்குங்க. ஸோ அதனாலே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராக் அடிக்கணும். ட்ராக் அடித்து இந்த கட்டையை ஃபுல்லாக உடச்சிட்டு அதுக்கப்புறமா தாங்க வேலை செஞ்சுட்ருக்கேன். அதனாலவே கொஞ்சம் அதிகமாக டைம் ஆகுது. இல்லைனா நல்லா சீக்கிரமாக கொஞ்சம் முடிச்சிருக்கலாம் பார்த்தீங்களா. ஸோ கட்டில் அதை நம்ம ட்ராக் அடித்து ஓட்டுறதுனால கட்டை வந்து அதிகமாக இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேர் வந்து நல்லா ஃப்ரீயாக உள்ளே இறங்கிட்டு நல்லா கிழங்கு வைக்குங்க. ஸோ மண்ணு கட்டி ரொம்ப பெருசாக அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அடித்து ஃபுல்லாக லெவல் பண்ணியாச்சுங்க. ஸோ பார்த்தாலும் தெரியும் இங்கே இருக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ராக் அடிச்சு லெவல் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாய்க்கால் போதுங்க. வாய்க்காலில் எங்கள் ஒரு குழி குத்து சொன்னாங்க. ஸோ ஒரு குழி குத்திருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 8 அடிக்கிட்ட குழி குத்திருக்கேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நனைக்கிறதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கால். இது மாதிரி வருஷம் குழி குத்தினாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போகும்போது மண் எல்லாமே போயிட்டு மூடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வாய்க்காலே குத்தி விட்டு ஸோ சைடில் அதிகமாக போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லெவல் பண்ணி குழியும் குத்தியாச்சுங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய குழி தண்ணி சும்மா அப்படியே பைப் போடுறதா எப்படி வருமோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு இருந்துச்சுங்க. இது வந்து நேற்றே குத்துனது. பக்கம் நினச்சினா வீடியோ எடுக்க முடியல. அவங்க சைட்காரங்க கொடுங்க இருந்ததுனால பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுற பாருங்க. நல்லா ஆழமாக இருக்குங்க இந்த மொழி. ஓகேங்களா. எடுத்துட்டு லாஸ்ட்டாக இந்த வெயில் அப்படியே போகும்போது இந்த லைன் வந்து சைடில் அப்படியே ஒரு லைன் போட்டு போயிட்டோம்னா வேறு முடிஞ்சதுங்க. ஸோ அதுக்காக இந்த இடத்துல வந்து கேப் விட்டுருக்கேன். ஏன்னா வண்டி வந்து திரும்ப இந்த பக்கம் தான் மேலே எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த பக்கம் போகணும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்தா ஈவினிங் 4 மணிக்கிட்ட ஆகுதுங்க. வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக முடிஞ்சது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சது. பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து இந்த பக்கம் இருக்குதுங்க. ஒரு ஸ்டாக் பையில பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியலங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து இப்போ இன்றைக்கி எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து வழி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வேலை வந்து இந்த இடத்துல முடிய போகுதுங்க. இப்போ இந்த சாக்கருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாக்கருக்கு இடத்த வந்து எடுக்கணும்னா இப்போ நான் வண்டி நிறுத்திருக்கேன் பார்த்தீங்களா, இந்த வேலை தாங்க போகணும் வரணும் எல்லாமே. ஆனால் இவங்க வந்து அதை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நீ வந்து இது ஃபுல்லாகவே எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து வேணும்னா ஃபுல்லாக வந்து லூஸ் பண்ணி வந்துட்டு அதை இப்போ நம்ம போடுற ஏரியா எல்லாமே ஃபுல்லாக லூஸ் பண்ணி வந்துட்டு திரும்ப போகும்போது அவங்களுக்கு ஃபுல்லாக போட்டு போகும்போது திரும்ப வந்து போட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இவங்களுக்கு ஏதோ ஒரு வைக்கா தகராறு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வைக்கா தகராறு பிரச்சனை போல் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காட்டு கூட வரணும்னா அவனுக்கு வேலை செய்யணும்னா நீ என் காட்டு கூட போனீங்கன்னா ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா விரோதம் தீர்க்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் இல்லை நீ அப்படிலாம் பண்ணாதே, அது இப்போ அப்படி பண்ணால் இப்போ பிரச்சனை ஏற்படும், அது எப்படி மோசம் அது. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அதுமாரி பண்ணாதே, லைட்டாக கேப் போட்டு சைடில் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் கேப் போட்டு அப்படியே எடுக்க போகிறாங்க. பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பிரச்சனை. பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக வேலை வந்து முடிச்சாச்சுங்க. ஃபுல்லாக வேலை வந்து முடிச்சுட்டு அந்த பக்கம் வந்து எடுக்கலாம்னு போயிட்டுருக்கேன். இந்த இடம் வந்து பார்த்தா இன்னும் ஃபுல்லாக எடுக்கலைங்க.
அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தாண்ட சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னும் எடுக்கலை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடுக்காரங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். ஸோ நாளைக்கு எடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது எடுக்கலை. இல்லைனா பொடியெல்லாம் போட்டுனால இன்றைக்கே எடுத்து முடிச்சிருக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட்டாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்துருக்கோம். பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். லாஸ்ட்டாக இது எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அந்த பக்கம் வேறு முடிச்சாச்சுங்க. ஸோ இதுதான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த லைன் எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் வருங்க. ஸோ அந்த லைன் லாஸ்ட் வரைக்கும் எடுக்கணும். 4 நாள் வரும். இந்த பக்கம்னா ரொம்ப மணல் மாதிரி இருக்குதுங்க இடம் வந்து. ஸோ சைட்கெல்லாம் சொன்னாங்க இங்கே வேலை செய்யறது வந்து பார்த்தா நீ நல்லா தூங்குவே அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணல். ஸோ ஈஸியாக இருக்கும் வேலை, கட்டணம் எதுவுமே இருக்காது. ஸோ சீக்கிரமாக வேலை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கலாம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா 8 நாள் கிட்ட குச்சியாளுங்க ஒரு இடத்த ஓடிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முக்கால்வாசிட்டு வேலை முடிச்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து வேலை செஞ்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸ் மண்ணுங்க. ஸோ மணல் மாதிரி ரொம்ப நைஸாக இருக்கும் மண். அந்த மண் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ கட்டி அதிகமாக இருக்காது, பில்லு அதிகமாக இல்லை. நம்ம வந்து எடுத்து போட்டுட்டு அப்படியே நேராக ஃபினிஷிங் பண்ணிட்டு வர வேலைதாங்க. ஸோ கட்டலாம் எதுவுமே இருக்காது. உடைக்க டைமிங் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பென்சிவ் ஆகாது. ஸோ சீக்கிரமாக அந்த வேலை முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் போன டைம் எடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக போட்டிருக்காரு காலெல்லாம். ஸோ தண்ணி போகிறதுக்கு அவங்க சைடியாண்ட சொல்லிட்டு இந்த மாதிரி போன டைம் ஓட்டினது இவ்வளோ பெருசாக அகலமாக போட்டிருக்காரு. ஆனால் என்னோடய லைன் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அகலமாக இருக்குது. ஸோ கரெக்டாக கிட்ட தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொஞ்சம் அதிகமாகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏரி கொஞ்சம் லைன் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். சரி ஓகே உனக்கு எப்படி எடுக்கிறியோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்க வேண்டிய லைனு இப்போ பார்த்தீங்கன்னா 2.5 கிட்ட தான் ஆகுது. காலேருந்து அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்கிறது இவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டேங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்க மாட்டேன். நான் காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா காலையில் அந்த லாஸ்ட்டில் ஆரம்பித்த வேலை இந்த அளவுக்கு ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஸோ ஈஸியாக வேலை முடிஞ்சிது. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எடுக்கிறேன். ஆனால் அது எவ்வளோ சீக்கிரமாக வேலை முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப லென்த் அதிகம், ஸோ அகலமும் ரொம்ப அதிகம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரமாக வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். ஓகேங்களா, வாங்க அடுத்து என்னெல்லாம் எப்படிலாம் எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.